ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கண்டினியூஸாக நிஃப்டி ஒரு அப்சைட் ரேலி கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு 170 புள்ளிகள் அதிகரித்து 25,240 முடிவடைஞ்சிருக்கு. இந்த செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு 750 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. 24,500 இருந்து 25,250 வரைக்கும் மேலே முடிவடைஞ்சிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருந்தோம். டே சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, டபுள் டாப் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த லெவல்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணி நம்ம மேஜர் லெவல்ஸ் 25,250 வரைக்கும் 261 வரைக்கும் டே ஹை 25,240 முடிவடைஞ்சிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டு நாளைக்கு தொடருமா, இல்லை நாளைய மார்க்கெட் இதே ரேஞ்சில் ஒரு கன்சாலிடேஷனாக சஸ்டெயின் ஆகுமா, இல்லை இங்கேருந்து மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ் என்ன, கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே எடுக்கும், நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். பட் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் நல்லாவே ஸ்லோவாக பார்த்திங்க அப்படின்னா அப்சைடில் தான் போயிருக்கு. 25,261 வரைக்கும் டே ஹையை, 25,70 பார்த்திங்க அப்படின்னா டே லோ. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த 120க்கு மேலே இருந்தால் நம்ம நல்லா பையிங்கை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி 25,000 உடைச்சா தான் நல்லா செல்லிங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இருந்தாலும் இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 120க்கு மேலே நல்லா பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப அந்த லெவல்ஸ்க்கு வரவே இல்லை. அந்த லெவல்ஸ் திரும்ப பை ஆகி தான் மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு மோஸ்ட்லி இந்த ரேஞ்சில் கன்சாலிடேட்டிங்காக ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே ஒரு டவுன்ஃபால் வரதுக்கும், ஒரு 100 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி டவுன்ஃபால் வரதுக்கும் சான்சஸ் இருக்கலாம். அதாவது இங்கேருந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த 25,280 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 25,320 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 25,400 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 25,200 பார்த்தோம் அப்படின்னா 25,180 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 25,150 ஒரு சப்போர்ட்டு, 25,120 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இது கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இன்றைக்கான மார்க்கெட் லோவே பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,070 தான் லோ. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இந்த 25,050 கீழே மார்க்கெட் பெருசாக ட்ரேட் ஆகலை. 25,150க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருந்துச்சோடனே அது 25,150 கீழே பெருசாக ட்ரேட் ஆகலை. அந்த லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே மேலே போயிருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 25,250 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். இந்த லெவலுக்கு மேலே, அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 25,320 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா 25,250க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 150 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி அந்த 150 சப்போர்ட் எடுத்து மேலே போக முடியல அப்படின்னா திரும்ப 120 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஒரு கன்சாலிடேஷனாக ட்ரேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேபி பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,150 இருந்து 25,250, அதாவது இந்த 250க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்சல்டேட்டிங் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல பையிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே போய் ட்ரேட் ஆகணும். 25,000
250க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். நல்ல செல்லிங் அப்படின்னா 25,150 கீழே நல்ல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.